நமக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ செகண்ட்ஸில் வாங்கிட்டு அதை வந்து எனக்கு ஃபிட் பண்ணி கொடுங்க, அதை வந்து கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அவங்ககிட்ட நான் சொன்ன ஒரே ஒரு விடயம், ஆர்ஓ செகண்ட்ஸில் எதுக்கு வாங்குறீங்க, புதுசே வாங்கலாம்ல அப்படின்னு. அதுக்கு எதுக்காக அப்படின்னு கேட்டாங்க. அவங்ககிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஆக்சுவலாக ஆர்ஓ பிளான்ட்டுங்கிறது நம்ம ஹெல்த் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, நல்ல தண்ணி குடிக்கிறதுக்காக நம்ம வாங்கக்கூடிய ஒரு பொருள் ஆர்ஓ பிளான்ட். இப்போ இந்த செகண்ட் ஹேண்டில் வாங்குகிற ஆர்ஓவில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன டிடிஎஸ்க்காக வாங்கப்பட்ட ஆர்ஓ, என்ன வாட்டர் கண்டிஷனுக்காக வாங்கப்பட்ட ஆர்ஓ அப்படிங்கிற விடயம் தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஓ வந்து எத்தனை நாளாக ஓடிச்சு, எத்தனை நாள் ஓடாமல் இருக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. அந்த ஆர்ஓ பிளான்ட்டுக்குள்ளே இருக்க ஃபில்டர்ஸு உள்ள கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக வந்து ஆர்ஓ பிளான்ட்டுக்குள்ளே இருக்க தண்ணி வந்து ஃபங்கஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதாவது பாசம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து அதுவும் நமக்கு தெரியாது. இந்த ஆர்ஓவில் பார்த்தீங்கன்னா பம்பு வந்து ரஸ்ட்டாக இருக்கிறத பார்ப்பீங்க. அதனால் பம்பு உங்களுக்கு இந்த எந்த கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியாது. மெம்பரன் வந்து எப்படி இருக்குதுன்னு தெரியாது. ஆக்சுவலாக ஆர்ஓ பிளான்ட் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் வாங்கினீங்கன்னா யூஸ் ஆகிறது வந்து ஆர்ஓ பிளான்ட்டில் இருக்கிற அந்த ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் ஆகிறது கம்மி தான். அதோட கேபினெட் அப்புறம் டேங்கு தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மிஞ்சி மிஞ்சி போனால் அந்த பம்பு நல்லா இருந்தால் அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அது தவிர வேறு எதுவுமே வந்து ஆர்ஓ செகண்ட் ஹேண்டில் வாங்குனீங்கன்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாது. என்னடா இப்படிலாம் சொல்கிறேன், புதுசு வாங்கணுங்கிற காரணத்தோடு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இது உண்மையிலே வந்து எல்லாருக்கும் ஹெல்த் கான்ஷியஸான ஒரு விடயம். அதனால தான் நான் உங்களுக்கு வந்து ஆர்ஓ செகண்ட் ஹேண்டில் வாங்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஆர்ஓ வந்து நீங்கள் ஒன்று செகண்டில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அது ஃபில்டர்ஸ் எதுவும் மாற்ற வேண்டிய நிலமை வந்தால் ஒரு வேளை யோசிப்பீங்க, ஐயோ இதுக்கு நான் புதுசே வாங்கியிருப்பேனே அப்படின்னு யோசிப்பீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஓ செகண்ட் ஹேண்டில் வாங்காதீங்க. அதனால் அதையும் வந்து அவங்ககிட்ட சொன்னேன். சரி இதை வாங்கிட்டேன், நான் என்ன பண்ணேன்னு சொன்னாங்க. நான் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஃபில்டர்ஸ்லாம் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு என்னென்ன தேவைங்கிறத மட்டும் அவங்கக்கிட்ட சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க மாற்றாத விடையும் வந்து அவங்களோட பிரியம். ஏன்னா நம்ம உள்ளதை சொல்லிடுவோம். இதில் வந்து அதுக்காக நீங்கள் எல்லா ஃபில்டரையும் மாற்றணும்னு நான் சொல்ல போகிறதில்ல. பம்பு செக் பண்ணுவோம், இது அடாப்டர் செக் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்து மெம்பரன் செக் பண்ணுவோம். எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து அதை வந்து கழட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணி கொடுப்போம். இந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு புது ஆர்ஓவோட 75% அமௌண்ட்டு வந்துடும்.